இதுவரைக்கும் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்ததை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? அந்த வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12:8-10 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை குறித்த சில காரியத்தை தான் இந்த நாளில் உங்களோட பகிர்ந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து அதுக்காக ஜெபிக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த வரங்களை குறித்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஏராளமான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறாரு. அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது, சரீரத்திற்கு அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது, குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம் எல்லா விதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்மை உண்டாக்கின தேவன் சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களை தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகலவிதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நம்ம நிறைய உலக ஆசீர்வாதத்தில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். குடும்ப ஆசீர்வாதம், சொந்தமாக வீடு வேணும், வாகனம் வேணும், குழந்தைகள் வேணும், சந்ததி வேணும், அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், படிக்கணும், நிறைய உலக காரியங்கள், அப்புறம் சரீரத்தில் சுகம் வேணும், வியாதி மாறணும், அது மாதிரி நிறைய காரியங்கள் உலக ஆசீர்வாதம், உலக காரியத்தில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது, அபிஷேகம் பெறுவது, வரங்களை பெறுவது, ஆண்டவரோடு நடப்பது, தேவனை தரிசிப்பது, தேவனோடு இணைந்து வாழ்வது, எல்லாமே வேதத்தில் நமக்கு சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு எப்படி பெற்றுக்கொள்வது? இன்றைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? நிறைய நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த மாதிரி வெளிப்பாட்டு வரங்கள், வல்லமை வரங்கள், இது மாதிரி ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அது எப்படி பெற்றுக்கொள்வது? என் வாழ்க்கையில் அந்த வரத்தை நான் எப்படி அனுபவிப்பது? அதன் மூலமாக என்ன பிரயோஜனம்? நாம் அதை குறித்து தான் இன்றைக்கி சில காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான் இதுவரை கற்றுக்கொண்டதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். முதலாவது, எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விரும்புகிறீங்களோ அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:1 பைபிள் வச்சிருக்கீங்கல்ல? 1 கொரிந்தியர் 12:1 எடுங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், வரங்களை வைத்திருக்கிறேன், அதை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்ப முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து கொள்ளாத நிலைமை தான் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம். அதனால முதலாவது அந்த வரங்களை குறித்து அறிந்து கொள்ளணும். அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 12:8-10 பாருங்க. 1 கொரிந்தியர் 12:8-10 எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 9 வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இது போக சில ஊழிய வரங்கள் இருக்கிறது, நாம் அதை பார்க்கல. இதுல இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற 9 வரங்களை ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதுல இந்த வரங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் 3 பகுதிகளாக நான் பிரித்து சொன்னேன். அதில் முதலாவது பகுதி ஆவியின் ஏவுதலால் பேசக்கூடிய வரங்கள். இதுதான் தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்கு உதவி செய்கிற வரங்கள். பற்பல பாஷைகளை பேசுவது, ஆவில நிரம்பி பற்பல பாஷை, டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அப்புறம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷைக்கு அந்த வரத்திற்கு வியாக்கியானப்படுத்துவது. 3வது தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நமக்குள்ள ஒரு ஏவுதல் மூலமாக நம்முடைய வாய் வழியாக பேசுகிற அந்த வரம். 2வது ஒரு பகுதி வெளிப்பாட்டு வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டு வரங்கள். இது இதெல்லாம் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற வரம். தி வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ்,
அப்புறம் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அசுத்த ஆவிகளை டிசர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் என்கிற இந்த 3 வரம் வெளிப்பாட்டு வரங்கள், ரகசியங்களை அறிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்கிற வரம். 3வது வல்லமை வரங்கள், பவர் கிஃப்ட்ஸ், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வரங்கள். அது விசுவாசம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, அது வல்லமை வரங்கள். இதான் அப்போ இந்த வரத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வரங்களை குறித்தோம். சரி, இப்போ முதலாவது நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளணுமானால் அந்த வரத்தை குறித்து முதல்ல அறியணும். அப்போதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிளில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது, அதை வாசித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, நாம் அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்குரியது, எல்லாருக்கும் உரியது, அதை ஆண்டவர் எனக்கும் தருவார் என்று விசுவாசிக்கணும். நம் மனதில் என்ன தவறான எண்ணம் இருக்கிறது? நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அதாவது அவங்களுக்கு தெரியாததுனால என் ஜனங்கள் சங்காரமாகறாங்க, ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு பைபிளில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்குரியது என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? வரம் வல்லமைன்னு சொன்னால் அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, இயேசுவை மேடையில் பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, போதகர்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த வரம் வல்லமை எல்லாம். இது ஒரு தவறான எண்ணம். நம்ம பைபிளை சரியாக அறிந்து கொள்ளாதனால தான் நம்ம இந்த அறியாமைக்குள்ளே நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த வல்லமை வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாம ஒரு வல்லமை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம். உப்புச்சப்பில்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வல்லமை வரத்தெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு மகிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடும். அதனால நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது என்ன செய்யணும்? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, இவைகளை எல்லாம், இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு தான் கொடுக்கிறான்னு பைபிள்ல சொல்லப்படவில்லை. இந்த 1 கொரிந்தியர் நிருபம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம், அதனால ஊழியர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் அல்ல. அப்ப இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வருகிற எல்லாரும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாருக்கும் உரியது. முதல்ல அதை விளங்கி கொள்ள வேண்டும். நான் பிசினஸ் மேனுங்க, எனக்கு அப்படின்னு நினைக்க, உங்களுக்கும் இந்த வரம் தேவை. அதனால தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு உரியதுன்னு நீங்க விசுவாசிக்கணும். நான் இப்பதான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்ல காலேஜில் படிக்கிறேன், நான் படிச்செல்லாம் முடியும். படிங்க, நல்லா படிச்சு முடிங்க. ஆனா இந்த வரம் வல்லமை உங்களுக்கு உரியது. இந்த ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, இந்த வல்லமை வர எனக்குரியது. இதை பெற்றுக்கொண்டே நீங்க படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம். இந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வாழணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும் என்பது காரியம் அல்ல. நிறைய பேர் தவறாக நம்ம புரிந்து கொள்ளுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். இது என்னை போல சுவிசேஷங்களுக்கு மட்டுமல்ல, பாஸ்டர்மார்களுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கு மட்டுமல்ல. நீங்க குடும்பஸ்தரியா இருந்தாலும், பிசினஸ் மேனா இருந்தாலும், பேங்க்ல வேலை செய்தாலும், ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்களும் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கும் உரியது. முதல்ல அதை நீங்க விசுவாசியுங்கள். இது எல்லாருக்கும் உரியது என்பதை நம்ம விசுவாசிக்கணும். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இது எனக்குரியது, எனக்கு இந்த வரம் எனக்காகத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நானும் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். 2வது, அப்போ ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த எதுக்கு இவ்வளவு விளக்கமா இத்தனை வாரம் உங்களோடு பேசினார்? இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும், இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா எழுப்புதல் காலத்துல தேவன் இப்ப முழு நேரமா ஊழியத்தில் இருக்கிறவங்களை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பயன்படுத்த போகிறார். சின்ன குட்டி பிள்ளைகளை பயன்படுத்த போகிறார், வாலிபர்களை பயன்படுத்த போகிறார், ஆண்களை பெண்களை எல்லாரையும் பயன்படுத்த போகிறார், ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவங்களை பயன்படுத்த போகிறார், பிசினஸ் பண்றவங்களை பயன்படுத்த போகிறார். எல்லாரையும் எழுப்புதல் திட்டத்தில் தேவன் பயன்படுத்த போகிறார். என்ன சீக்கிரத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. அதனால் தான் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை எழுப்புதல் காலத்தில் வல்லமே பயன்படுத்துவார். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? எங்களை போல டிவியில எல்லாம் பிரபல
பிரபலமாகி மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற நீங்க சொல்றீங்க பெரிய ஊழியக்காரன். நாங்க சொல்லலை, நாங்க சாதாரண கர்த்தருடைய வேலைக்காரங்க. நீங்க அப்படி நினைக்கிற அந்த ஊழியர்களை விட படித்து கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற, சுவிசேஷம் சொல்லுகிற சாதாரண மக்களை கொண்டுதான் தேவன் பலத்தை பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க அதை பார்க்க போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கொண்டுதான் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். குட்டி பிள்ளைங்க, நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பாங்க. நீங்க ஜெபிக்கும் போது பிசாசு ஓடும். நீங்க ஜெபிக்கும் போது குருடர் பார்வையை அடைவாங்க. உங்க ஜெபத்தை வைத்து தேவன் பலத்தை அற்புதம் செய்வார். நீங்க வீட்டில் சமையல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான் என் கதின்னு நினைக்கிறீங்களா? உங்களை பயன்படுத்த போகிறார். உங்க மூலம் அற்புத அடையாளம் நடக்க போகிறது. நீங்க ஒரு வியாபாரியா, உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க ஒரு டீச்சரா, உங்க மூலம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு இந்த வாழை அர்ப்பணிச்சுட்டா போதும். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புதல் காலத்தில் பயன்படுத்த போகிறார். அற்புதங்கள் அடையாளம் நடக்க போகிறது. இது எப்படி நம்புறதுன்னு சொல்றீங்களா? அதுதான் ஒவ்வொரு ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சியில நான் வாசிக்கிற சாட்சிகள் தான் ஆதாரம். நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. நிறைய அற்புத சாட்சிகளை கேட்டீங்களே, நான் யாருக்காகவும் ஜெபிக்கல. திறப்பின் வாசல் ஜெப நாள்ல மட்டும்தான் நான் ஜெபிக்கிறேன். மற்ற எல்லா நாளும் அவங்கவங்க ஜெபம் பண்ணி அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க. சின்ன குழந்தைகள் ஜெபம் பண்ணி சுகமாகி இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணி பிசாசு போயிருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய சரீரத்தில் கட்டி மறைந்தது. நீங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய சரீரத்தில் இந்த பலவருடைய வியாதி விலகினது. உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இப்போ உங்க மூலமா மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? மற்றவங்களை விடுதலையாக்க மாட்டாரா? அதுக்குத்தான் தேவன் உங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எழுப்புதலுக்காக உங்களை உருவாக்கும்படி, ஆயத்தப்படுத்தும்படி. அதனால நீங்க இது எனக்கு இல்ல, யாராவது செய்யட்டும் அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால உங்களுடைய படிப்பு பாதிக்கப்படாது, வேலை பாதிக்கப்படாது, பிசினஸ் பாதிக்கப்படாது, குடும்பம் பாதிக்கப்படாது. முன்னால விட சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதனால நீங்க விசுவாசிங்க. இந்த வரம் எனக்குரியது. என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தணும். என் மூலமாக இயேசுவின் நாம் மகிமைப்படணும். என்னை கொண்டு ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்யணும். இந்த வரம் எனக்குரிய, இந்த வரங்கள் எனக்கு வேணும். நீங்க விசுவாசிங்க. உங்களுக்குரியது என்று நீங்க விசுவாசிங்க. சரியா? அப்ப முதல்ல நீங்க அறிந்து கொண்டீங்க, இப்ப நீங்க விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறீங்க. மூன்றாவது என்னவென்றால், 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும், இரண்டாவது விசுவாசிக்கணும். உங்களுக்குரியது இந்த ஆசீர்வாதம், இந்த வரங்கள் எனக்குத்தான், எனக்காகத்தான் ஆண்டவர் இதை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிங்க. மூன்றாவது, அதை விரும்ப வேண்டும். நீங்க எதை விரும்பி கேட்பீங்களோ ஆண்டவர் தருவார். நிறைய பேர் உலக ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏன் விரும்பக்கூடாது? நிறைய மார்க் வாங்கணும் விரும்புறீங்கல்ல, நல்லது, தப்பு கிடையாது. நான் பிசினஸ் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும், பெருகணும் விரும்புறீங்கல்ல, ப்ரொமோஷன் வரணும் அப்படிலாம் விரும்புறீங்கல்ல, ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் விரும்புறீங்கல்ல, தப்பு கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் செய்யறாருல்ல. ஒரு உலக காரியத்தை அப்படி விரும்புற நீங்க ஆவிக்குரிய காரியத்தை விரும்புறீங்களா? இந்த வரம் எனக்கு வேணும், ஆண்டவர் இந்த வல்லமை எனக்கு வேணும், நானும் ஆண்டவருக்கு இப்படி சாட்சியா இருக்கணும். நிறைய பேர் வரம் பெற்றுட்டா நார்மல் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அதுவே தவறு. இந்த தவறான எண்ணம் தான் நம்மளை பாழாக்கி விட்டது கிறிஸ்தவர்களை. என்ன, வசனத்தை நம்ம சரியா விளங்கி கொள்ளல. வசனம் நமக்கு தெரியாமல் போனதுனால தப்பான எண்ணம் கொண்டு ஆசீர்வாதத்தை இழந்துன்னு இருக்கிறோம். நீங்க வரம் பெற்று வல்லமை பெற்று இருந்தா நீங்க நார்மல் வாழ்க்கை வாழ முடியாத, குடும்பமா வாழலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், எல்லாம். அதுக்கு மத்தியில நீங்கள் தேவனுக்கு சாட்சியா இருப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவீங்க. அதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால நீங்க உடனே முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது ஆண்டவர் அழைச்சா நீங்க வருவீங்க. அது கர்த்தருடைய காரியம். இந்த வரம் பெற்று ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருவார் கிடையவே கிடையாது. அறிந்து கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியா இருப்பீங்க. நீங்க பிசினஸ்ல நீங்க சாட்சியா எழுமி நிற்பீங்க. அரசியல கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். நீங்க ஒரு கட்சியில இருக்கிறீங்க, அரசியல இருக்கிறீங்களா, அதுல உண்மையா இருங்க, நல்ல நேர்மையான அரசியல்வாதியா இருங்க, அதுல வரம் பெற்ற வல்லமை பெற்றவங்களா இருங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க. நீங்க மினிஸ்டர் ஆக போறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்கன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுல உண்மையா இருங்க. எல்லாமே ஒவ்வொரு கட்சிகள், எல்லா கட்சியிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, என்னிடத்துல ஜெபிக்க வருவாங்க. நான் யாரையும் கட்சி மாற சொல்லுவது இல்லை. அதனால இருக்கிற இடத்துல இருங்க, அங்க சாட்சியா இருங்க. என் பிஜேபி கட்சியில உள்ளவங்க என்கிட்ட ஜெபிச்சு இருக்கிறாங்க. ஐயா, அவங்க நான் இதுல இருக்கலாமான்னு கேட்டாங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? நான் இது விரும்பின இருக்கேன். அது ஒரு கட்சி, இருங்க, தப்பு இல்லை.
நீங்க இருங்க, அதுல சாட்சியா இருங்க, அதுல இயேசுவை மகிமைப்படுத்துங்க. அங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருக்குதான் உங்களை வைத்திருக்கிறார். அது ஒரு கட்சி, அவ்வளவுதான். நீங்க மத அமைப்புல இல்ல, மத தீவிரவாத அமைப்புல இல்ல, ஒரு கட்சி, அவ்வளவுதான். அதனால நான் சொல்றது, உங்களை நீங்க அரசியல்ல கூட எழுப்பி சாட்சியா நிக்கணும். நீங்க எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு இருந்தா ஆகுங்க. லஞ்சம் வாங்காத சுத்தமான அரசியல்வாதிய சாட்சியா வாழ்ந்து காண்பீங்க. அதுக்குதான் கர்த்தர் கொண்டு போறாரு. எல்லா இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல. காவல்துறையில இருக்கிறீங்களா, அங்க சாட்சியா இருங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு தெரியும், அரசியல்வாதியில சாட்சியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, காவல்துறையில இருக்கிறாங்க, நீதித்துறையில இருக்கிறாங்க, விவசாய பிசினஸ்ல இருக்க, எல்லா துறையில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கணும். எல்லா துறையில நீங்க உடனே வெளியே வந்துடணும், அதை விட்டுட்டு வந்துடணும் சொல்லவே மாட்டேன். அங்கேயே சாட்சியா நீங்க இருக்கணும். அங்கேயே ஆண்டவருடைய வல்லமைக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். அங்க உங்க மூலமா வல்லமை வெளிப்படணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அங்க இருந்து இயேசுடைய வல்லமை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காண்பீங்க. வரம் பெற்றவங்களா, வல்லமை பெற்றவங்களா இருங்க. கர்த்தர் அப்படி செய்வார். பாம்பேயில பாம்பே சினிமா துறை வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு பிரபலமானது. அங்க ஒரு பிரபலமான காமெடி சினிமா நடிகர், ரொம்ப பிரபலமான, ரட்சிக்கப்பட்டு விட்டார். ரட்சிக்கப்பட்டதுல பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்டார். அவர் போய் பல இடத்துல இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். முதல்ல நினைச்சாராம் இதை விட்டு போயிடணும்னு சொல்லி விலகி இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நீ விலகி போயிட்டா அதுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு என்னை பத்தி யார் சொல்லுவா? இது வேண்டாம், நீ வெளியே போயிட்டா என்னை பத்தி யார் சொல்லுவா? நீ வெளியே வந்த உடனே எப்படி கேட்பாங்க? நீ உள்ள இருந்து என்னை மகிமைப்படுத்துன்னு சொன்னார். இன்னைக்கு உள்ள இருக்கிறார், சாட்சியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். பிரபலமான நடிகர்கள் அவர்கிட்ட ஜெபிக்க வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அற்புதம் நடக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அங்கங்க சாட்சியா எழுமுங்க, அங்கங்க வல்லமை பெற்று எழுமுங்க. நீங்க அபிஷேகம் பெற்று வரம் பெற்றுட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அங்கிருந்து கொண்டே ஊழியம் செய்யுங்க, அங்கிருந்து கொண்டே சாட்சியா இருங்க, அங்கிருந்து இயேசுக்கு நீங்க பிரகாசித்து ஆண்டவருடைய மகிமை விளங்க பண்ணுங்க. அதனால எல்லாருக்குமே இந்த வரம் அவசியம். முதல்ல அதை உணருங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. எல்லாருக்கும் உரியது இந்த வரம், வல்லமைகள். அதனால நீங்க அதை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க வேண்டும். சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் நமக்கு தெரியும், இந்தியா முழுதும் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. இந்தியாவில் இயேசுவின் நாமம் அரசியல்வாதிகள் மத்தியிலும் மகிமைப்பட்டதற்கு, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்ததற்கு முக்கிய காரணம் பிரதர் டிஜேஎஸ் தினகரன். அவங்க வட இந்தியாவுக்கு போன லட்சக்கணக்கான மக்கள் கூடி அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க அவர் வரம் பெற்ற உடனே பேங்க் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்களா? பேங்க் வேலையில இருந்தாங்க பல வருஷம். அந்த வேலையில அவங்க பொறுப்பா இருந்து கொண்டே ஊழியத்தை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அதனால டாப் லெவல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடிந்தது. பிரபலமானவங்க, அதிகாரிகள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் வரம் கொடுத்துட்டாரு, நான் வேலையை விட்டு போறேன்னு வரல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் வச்சு ஏற்ற வேலையில தேவன் வெளியே கொண்டு வந்தார். அது வரைக்கும் அவங்க அங்கதான் சாட்சியா இருந்தாங்க. அதனால இந்திய அளவுல இயேசு நாம மகிமைப்பட்டது, உயர்த்தப்பட்டது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எங்க இருக்கீங்களோ அங்க சாட்சியா இருங்க. எங்க இருக்கீங்களோ இயேசுக்காய் பிரகாசிங்க. அங்க பிரகாசிக்க உங்களுக்கு வரம் வேணும், வல்லமை வேணும். நீங்க ஸ்கூல்ல இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த உங்களுக்கு வரங்கள் வேணும். உங்க காலேஜில் இயேசுடைய மகிமையை நீங்க விளங்க பண்ண உங்களுக்கு இந்த வல்லமை வரங்கள் அவசியம். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதுதான் எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு தான் அது எழுதப்பட்டது. நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல அதை விசுவாசியுங்கள். இது எனக்குரியது, இந்த வரம் எனக்குரிய, வாஞ்சிங்க. ஆண்டவரே இந்த வரம் வேணும், இந்த வல்லமை வேணும். 16 பாருங்க, ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அது விரும்பணும், வாஞ்சிக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற covet the spiritual gifts. அதை நீங்க ரொம்ப இச்சிக்கணுமா, அதாவது அந்த அளவுக்கு தேடணும். இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வல்லமை எனக்கு வேணும், நான் இயேசுக்கு சாட்சியா இருக்கணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும், அதுக்கு இந்த வரம் எனக்கு வேணும், அப்படி வாஞ்சிக்கணுமா. அந்த அளவுக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நாம் இதுக்கு கவனம் செலுத்தாம போயிட்டோம். வெறும் உலக காரியத்தை மட்டுமே தேடும். இயேசு பணம் தருவாரு, பணக்காரனாக்குவாரு, அது தருவார், அதெல்லாம் தர உண்மைதான். அது உலக ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முக்கியமா கருதுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெறுவீங்களோ அவ்வளவு உலக நன்மைகள் உங்களை தேடி வரும். அதான் சொல்லப்படுது, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ லாபத்தில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். சரியா? அப்போ முதல்ல நீங்க அதை அறிந்து கொள்ளணும். 2வது விசுவாசிக்கணும், எனக்குரியது இந்த வரம் வல்லமை என்று. 3வது அதை வாஞ்சிக்கணும், விரும்பணும். ஆண்டவரே இந்த வரம் எனக்கு வேணும், இந்த வல்லமை வேண்டும் சொல்லி நீங்க விரும்பணும். 4வது கேட்கணும். லூக்கா 11 அதிகாரம் 13 வசனம் பாருங்களேன். பைபிளை திருப்புங்க.
லூக்கா 11:13 இயேசு ஒரு காரியம் சொல்றார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற என்ன பண்ணணும்? அதுதான் முதல் வரங்களை பெறுவதற்கு முதலாவது ஸ்டெப் ரட்சிக்கப்படணும். அடுத்தது பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். லூக்கா 11:13 இயேசு சொல்றார் பாருங்க. வசனத்தை திரும்புங்க. புதிய ஏற்பாட்டில் 98வது பக்கம் லூக்கா 11:13. பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப யாருக்கு ஆண்டவர் தருவாராம் பரிசுத்தாவின் அபிஷேகம்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. பிதாவே, தகப்பனே, உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். லூக்கா 11:9 பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க கேட்கணும், தட்டணும். பரலோகத்தை, ஆண்டவரே இந்த வரங்கள்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? எனக்கு தானே, நான் உங்க பிள்ளை தானே, அந்த வரத்தை எனக்கு தாங்க, அந்த வரத்தினால என்னை நிரப்புங்க, நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை வெளிப்படுத்துவேன், அதுக்கு அந்த வரம் எனக்கு வேணும், வல்லமை வேணும். கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, பரலோகத்தை தட்டுங்க, கதவை தட்டுங்க, விடாதுங்க, திறக்கப்படும் வரைக்கும் தட்டுங்க, பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேளுங்க. அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், யார் இந்த வரத்தை தருவா? இந்த வரத்தை யாரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம்? நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இல்லை. லூக்கா 3:16 பாருங்களேன். யோவான் ஸ்நானகன் ஒரு காரியம் சொல்றார். அவர் தான் இயேசுக்கு முன்னோடியாக வந்த ஒரு தீர்க்கதரிசி, வழி ஆயத்தப்படுத்தினவர். லூக்கா 3:16 அவர் சொல்றாரு. என்ன சொல்றான்னு வாசி பாருங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, அவருக்கு நீங்க யாரையா, நீங்க தான் அந்த மேசியாவா, இந்த கிறிஸ்துவார்னு அவர் சொல்றாரு. எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இயேசு அவர் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், அக்கினியினால் உங்களை நிரப்புவார் என்பதாக சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த அக்னி நமக்குள் எப்படி வரும்? இயேசுதான் அதை கொடுக்க முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. எந்த ஊழியக்காரனும் தர முடியாது. முதல்ல அதை மனதில் பதித்து கொள்ளணும். எந்த ஊழியக்காரனாவது நான் உங்களுக்கு வரம் தர்றேன், வல்லமை தர்றேன், எத்தனை வர வேணுமே அதெல்லாம் நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தா நம்பாதங்க, ஏற்றுக்கொள்ளாதங்க. அது வஞ்சிக்கிற ஆவி என்பதை அறிந்து கொள்ளுங்க. வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவினால் அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவர் தான் அந்த வரத்தை தருகிறவர். முதல்ல தெளிவா அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது இன்னொரு காரியம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:11 பாருங்க. 1 கொரிந்தியர் 12:11 பாருங்க. இவைகளை எல்லாம், இந்த வரங்களை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து மூலமா தான் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவியானவர் தான் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருத்தருக்கு 1 வரம், ஒருத்தருக்கு 2 வரம், இவருக்கு இந்த வரம், அவருக்கு அந்த வரம். சிலருக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கும், சிலருக்கு சுகமளிக்கிற வரம் செயல்படும், சிலருக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், சிலருக்கு 2-3 வரங்கள் இணைந்து கிடைக்கும். அது ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து 2வது ஆவியானவர், அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர் மூலமாக தான் அந்த வரம் நமக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஆவியானவர். இன்னொரு வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1:17 பைபிளில் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 312வது பக்கம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் 1 3 3 1 கிரியை செய்கிற தேவன். அப்ப இந்த வரங்கள் விஷயத்திலையும் இந்த 3 வசனங்களை இணைத்து பாருங்க. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறாரு. யார் அதை நமக்கு தருகிறார்? இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தருகிறார். எப்படி இந்த வரம் நம்ம மூலமா செயல்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அவ்வளவுதான். அவர் தான்
நீங்கள் அங்கே ஊழியக்காரனோ வேறு யார் மேலே கவனம் போகக்கூடாது. அவர் தான் எனக்கு தர ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இந்த வரம் வருது. அது எப்படி நம்ம கிடைக்கிது? இயேசு கிறிஸ்து மூலமாய். எப்படி இந்த வரம் செயல்படுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாய் வரம் செயல்படுகிறது. அதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 68:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேயே அதை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 68:18 பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 710வது பக்கம், சங்கீதம் 68:18, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவளை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமா. அவர் தான் துரோகிகள். நாம் துரோகிகளான மனுஷர், நம்ம அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். துரோகிகளை அவருடைய பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். இப்ப நமக்கு வரங்களை அவர் பரலோக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாராம். அந்த வரங்களை நமக்கு தருவதற்கு இயேசு பெற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எபேசியர் 4:8 கூட நீங்கள் அதை பார்க்க முடியும். எபேசியர் 4:8 பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 266 பக்கத்தில் பாருங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, இயேசு கிறிஸ்து சிறைப்பட்டவளை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷர்களுக்கு வரங்களை அளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. வசனம் தெளிவா சொல்லுது. அதனால இதை தாண்டி வேற ஏதாவது எதை குறித்து சொன்னாலும் நம்பாதங்க. நீங்க வசனத்துல சரியா இருந்தீங்கன்னா யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இந்த ஊழியக்காரன் வேஷத்தை தரித்து கொண்டு வந்த கள்ளர்களும் அந்த கொள்ளை, அதாவது ஓநாய்களும் கள்ளத்தனமாக வருகிற கள்ள போதகர்களும் ஏமாத்த நீங்க வசனத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. பைபிளை நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படி கட்டளையிட்டா. சரியா? அப்போ எம் பிதாவானவர் அவரிடத்திலிருந்து வரம் வருது. இயேசு கிறிஸ்து அவர் தான் அந்த வரங்களை பெற்று நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் நமக்குள்ள வரங்களை இயக்குகிறவர். அதனால அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அதனால அப்போ மற்ற ஊழியக்காரங்க நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்க, கவனிங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த வரங்களை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா, நாம் கேட்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திர ஊழியர்கள் ஒழுங்குக்காக ஜெபிப்பதன் மூலமா பெற்றுக்கொள்ளலாம். அது தேவன் தான் தருகிறார். ஒரு வசனம் பாருங்க. ரோமர் 1:10 பாருங்க. ரோமர்கள் நிருபம் 1:10 பாருங்க. 207 பக்கம் புதிய ஏற்பாட்டில் ரோமர் 1:10, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ரோமாபுரியில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பவுல் சொல்றார். அவர் சொல்றார், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பல காரியத்துக்கு ஜெபிக்கிறேன். அதுல ஒன்று, நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும், வல்லமை உள்ளவளா இருக்கணும். அதற்கு ஆண்டவர் சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன். நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வரங்களை கொடுங்க, அவங்க ஸ்திரப்படணும், கர்த்தருக்குள்ள பலனா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், அதற்கு அவங்களுக்கு வரங்கள் அவசியம், வரங்களை கொடுங்கன்னு ஊழியர்கள் ஜெபிக்கலாம். ஊழியர்கள் கொடுக்க முடியாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு வரத்தை கொடுக்க முடியாது. வரத்தை கொடுக்கிறவர் அவர்தான். அதனால இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். பவுல் ஜெபம் பண்ணினார், ஆனால் வரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், வரத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது ஆவியானவர் தான் அந்த வரம் உங்களுக்குள்ளே செயல்பட வைக்க முடியும். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதனால தான் உங்க கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் நான் யாருக்கு வரது, நீ இந்த வரத்தை வச்சுக்க, நீ இந்த வரம் வச்சுக்க, உனக்கு இந்த வரம் வேணுமா நான் தர்றேன், இப்படி செய்யவே முடியாது. தயவு செய்து அது மாதிரி ஏமாந்து போகாதங்க. யார் சொன்னாலும் அதை நம்பாதங்க. உங்களுக்கு என்ன வரம் தேவைன்னு ஆவியானவருக்கு தான் தெரியும். அந்த வரத்தை உங்களுக்கு பகிர்ந்து அளிப்பா. உங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு ஊழியர்கள் உதவி செய்யலாம். அதுதான். இன்னொரு காரியம் இருக்குது. பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 4:14 பாருங்க. 1 தீமோத்தேயு 4:14 பாருங்க. 1 தீமோத்தேயு 4:14 புதிய ஏற்பாட்டில் 288 பக்கம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியக்காரன். மூப்பராகிய சங்கத்தார், அதாவது சபையில் அந்த எல்டர்ஸ்,
அவங்கெல்லாம் சேர்ந்து அவனை பிளஸ் பண்ணி ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமா அவனுக்கு ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டது, சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இந்த வரம் தர அருளப்படுகிறது. அது தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் பேசுவார். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த வரம் தந்திருக்கிறேன், உன்னை பயன்படுத்த போகிறேன் என்பதாக தீர்க்க தரிசனத்தினால் அளிக்கப்பட்ட வரம். அப்போ எல்லாரும் கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த வரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டு அதன் மூலமாய் அவனுக்குள்ளே வரம் செயல்பட ஆரம்பித்தது. அதை குறித்து அசதியாயிராத, நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நீ ஒரு இடத்துல சொல்ல, அனல் மூட்டி எழுப்பு. ஆண்டவர் உனக்கு வரம் தந்திருக்கிறாரு, நீ அசதியா விட்டு விடாத. அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி நீ ஆண்டவருக்கு பிரயோஜனப்படணும் என்பதா எழுதுகிறார். அப்போ கை வைத்து ஊழியர்கள் ஜெபிக்கும் போதும், ஊழியர்கள் வேண்டுதல் செய்யும் போதும், ஊழியர்கள் கை வைத்து ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் அந்த வரத்தை உங்களுக்குள்ளே கொடுக்க முடியும். வரத்தை ஊழியக்காரன் கொடுக்க முடியாது, கை வைக்கிறவங்க கொடுக்க முடியாது. அவங்க கரம் வைத்து ஜெபம் பண்ணும்போது தேவனிடத்திலிருந்து தான் அந்த வரம் வரும், இயேசுவனிடத்திலிருந்து தான் அந்த வரும், அபிஷேகத்தின் மூலமாக தான் அந்த வரம் உங்களுக்குள்ளே வருமே தவிர என் கரத்திலிருந்து யாருக்கும் வரம் பாஸ் ஆக முடியாது. அப்படி நீங்க நம்பாதங்க, அப்படி ஏற்றுக்கொள்ளாதங்க. உடனே எலியா மேல இருந்து விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டான், எலிசா அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் சொல்லுவாங்க. அது என்டையர்லி டிஃபரெண்ட், அது வித்தியாசம். இங்க இயேசு தான், அவர் தானே பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவரை பாருங்க, அவரிடத்திலிருந்து தான் அந்த அபிஷேகம், அவரிடத்திலிருந்து தான் அந்த வரங்கள். அப்படிதான் பார்க்கணுமே தவிர நான் எலியாவாக்கும் உன்னை எலிசாவை அபிஷேகம் பண்ண என் வரம் உனக்குள்ள வருது பாரு, அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் உங்க வரம் எனக்குள்ள வரும். சிலர் வருவாங்க, பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எதுக்கு உங்க வரம் எனக்குள்ள வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்பாங்க. நான் சொல்லுவேன், அது எதுக்கு உங்களுக்கு, நானே அறகுறையா இருக்கிறேன் ஐயா, நானே இன்னும் தேரணும், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும், இன்னும் ஆண்டு விட்டு அழுது ஜெபிச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு, இதை விட பெரிய அனுபவம் உங்களுக்கு வேணும் இல்ல, இயேசு கிறிஸ்துட்ட தான் இருக்கு. அவர் தான் பரிபூரணமானவர். அவருடைய அபிஷேகம் வேணும்னு கேளுங்க, அவர்கிட்ட வர எனக்கு வேணும்னு கேளுங்க, அதுதான் பெஸ்ட் என்பதாய் நான் சொல்லி கொடுப்பது உண்டு. அதுதான் உண்மை. நம்ம சில காரியத்தை வச்சுட்டு அதே நினச்சி கொண்டிருக்கோம். பைபிளை சரியாக அறிந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவன் இடத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசனை நடத்தின விதம் வேறு, புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனை நடத்துகிற விதம் வேறு. நீங்கள் அதனால் புதிய ஏற்பாட்டை நல்லா வாசித்து அறிந்து வசனத்தில் தேறினவர்களாக இருங்க, சரியா? அதனால் இப்போ என்ன செய்யணும், வரத்தை அறிந்து கொள்ளணும். அறிஞ்சு கொண்டீங்க, திருப்பி ஒருக்கா நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் பேசினதை ஒவ்வொரு வரத்தை குறித்தும் சில வரங்களை குறித்த புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். சௌர டிஜிஎஸ் தினகரன் எழுதின புஸ்தகம், சௌர சாம் ஜபத்ர் அவங்க எழுதின புஸ்தகம், பாஸ்டர் ஜான் ராஜ் ஐயா எழுதின புஸ்தகத்தில் அறிமுகப்படுத்தினேன். நீங்கள் வாசித்தாலே நிறைய வரங்களை குறித்து ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அந்த வரத்தை குறித்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள வரணும். முதல்ல விசுவாசிக்கணும், எனக்கு இந்த வரம், என்னையும் இந்த வரத்தினால் ஆண்டவர் நிரப்புவார் என்று குட்டி பிள்ளைகள் விசுவாசிக்கணும், பெரியவங்க விசுவாசிக்கணும். அப்புறம் வாஞ்சிக்கணும், எனக்கு இந்த வரம் வேணும் ஆண்டவரே, தாகம் கொள்ளணும், தாகத்தோட தேணும். ஆண்டவரே, நாமக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு இந்த வரம் எனக்கு வேணும், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்த இந்த வரங்கள் வேணும்னு கேட்கணும். அதன் பிறகு கேட்கணும் வாய் திறந்து. அதை கொடுப்பவர் ஜோதிகளின் பிதா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவங்க மேலதான் உங்க கண்கள் இருக்கணும். அவங்க உங்களை அபிஷேகம் பண்ண ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தலாம். பவுல் கை வைத்து ஜெபித்த போது எபேசு பட்டணத்தில் அபிஷேகம் பெற்று அவங்க அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரும் யோவான் கை வைத்து ஜெபித்த போது நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கை வைக்குதல் மூலமாய் உண்டாகிற அந்த ஆசீர்வாதங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனா கை வைக்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை, அபிஷேகம் பண்ணுகிறவர் ஆண்டவர். அதை மறந்துடக்கூடாது. வியாதியஸ்தர் மேல கைகளை வைப்பீங்க, அப்ப சுகமடைவாங்கன்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்துல கை வைக்கிறது தான் என்னுடைய வேலை, சுகமாக்குகிறவர் அவர். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால இதுல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா நீங்க கரெக்டா போகலாம் வசனத்தின்படி. அதனால இன்றைக்கு ஆண்டோடத்துல கேட்க போறீங்க. அப்போ நிறைய பேருக்குள்ள அந்த வரம் இருக்கிறது. சரி, 9 வரைக்கும் எனக்கு எத்தனை வரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். உங்களுக்கு சில வேளை உங்களை கொண்டு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்து அநேகரை குணமாக்க உங்களை பயன்படுத்தலாம். சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து நீங்க ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படலாம். ஆரம்பத்தில் உடனே பரிபூர்ணமா வந்துடாது. நீங்க ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியான ஒரு ஏவி ஒரு வார்த்தை வெளிப்பட்டா சில 1-2 வார்த்தை தான் ஆரம்பத்தில் வெளி வரும்.
நீங்கள் அதை தைரியமாக சொல்லிட்டீங்கன்னா அது நிறைவேறும். அதாவது நீங்கள் மாம்சத்தில் சொல்லிடக்கூடாது. அதனால தான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனோட தொடர்பில் கரெக்டாக இருக்கணும். எப்போ அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதல்ல ஒரு வார்த்தை வந்தால் அதான் தீர்க்க தரிசனம். நீங்களா மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்ப மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை டேமேஜ் பண்ணிடுவீங்க. ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக பாதிப்பை உண்டாக்கிடுவீங்க. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ ஆவியினால நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு தான் சொல்லணும். அப்போ உங்க மூலமா தேவ வார்த்தை வெளிப்படுதுன்னா நீங்க அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தீர்க்க தரிசன வரத்தை தேவன் தருகிறார் என்று. உடனே அதை குறித்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. பைபிள் எங்க இருக்கு, தீர்க்க தரிசனம் எப்படி சொன்னாங்க, ஆண்டவர் அதை எனக்கு பரிபூர்ணமா சொல்லித்தாரும் கற்றுத்தாருன்னு அதுல நீங்க கிருபையை பெருக்கிக் கொள்ளணும். காத்திருந்து ஜெபிக்கணும், அறிந்து கொள்ளணும், அனல் மூட்டி எடுப்பணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அந்த வரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தரிசனம் கண்டு தீர்க்கதை சொல்லுவீங்க. அப்படியே கர்த்தர் காண்பித்து சொல்ல வைப்பாரு, தெளிவா உங்களோட பேசி சொல்ல வைப்பாரு. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காரியத்துல. சரியா? சுகமளிக்கிற வர சில நீங்க ஜெபிப்பீங்க, சுகமாயிருவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நான் ஜெபிச்சவங்க சுகமாயிட்டாங்க. அப்ப சுகமளிக்கிற வரம் உங்க மூலமா கிரியை செய்துன்னு அர்த்தம். தேவன் இந்த வரத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம். நீங்க அதை குறித்து அறிந்து கொள்ளுங்க. இயேசு எப்படிலாம் சுகமாக்குனாரு, வியாதியஸ்தரை குணமாக்கும் போது எப்படிலாம் செயல்பட்டாரு, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. இந்த வரம் எனக்குள்ள பரிபூர்ணமா கிரியை செய்யணும். நான் ஜெபிக்கும் போது உம்முடைய நாம மகிமைக்கென்று சப்பானிகள் நடக்கணும், குருடர் பார்வையடையணும். அப்போ என்ன அபிஷேகம் பண்ணி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி அதை அனல் மூட்டி எழுப்பணும். அப்ப அந்த வரம் உங்களுக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். நீங்க சில சமயம் ஜெபிக்கும் போது ரகசியம் வெளிப்படுத்தப்படும். உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்திருப்பாங்க, ரகசியம் வெளிப்படும். அப்போ உங்களுக்கு ஆச்சரியம், அவங்க உள்ளத்தில் உள்ள ஆண்டவர் காமிக்கிறாரு, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். அப்ப அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் வரம் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதை நீங்க பயன்படுத்தி ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தலாம். அப்ப அந்த வரம் உங்களுக்குள்ள இன்னும் பெருகுவதற்கு நீங்க ஜெபிக்கணும். சிலருக்கு 2 வரம் 3 வரம் செயல்படும். சுகமளிக்கிற வரம், அதான் சொன்னேன், விசுவாச வரம், சுகமளிக்கிற வரம் இணைந்து செயல்படும். சிலருடைய வாழ்க்கையில வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்க வசனம், சுகமளிக்கிற வரம் இணைந்து செயல்படும். இப்படி சில வரங்கள் இணைந்து செயல்படும். அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற வரம், விசுவாச வரம் இணைந்து செயல்படும் போதுதான் பிசாசு கட்டில இருக்கிறவங்க விடுதலை அடைவாங்க. அதனால அறிந்து கொள்ளுங்க. அதனால பிசாசை துரத்துவது வரம் அல்ல, அது அதிகாரம். எல்லாருக்கும் விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆவிகளை பகுத்தறிகிறதா வரம். அந்த வரம் செயல்பட்டாலே பிசாசு உங்களுக்கு கண்டு பயப்பட ஆரம்பிச்சிடும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்ச உடனே அறிந்து கொள்ளுங்க, எந்த பிசாசு உங்க முன்னால் நிற்க முடியாது, நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வரத்தின் மூலமா சாத்தானுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆவி என்ன ஆவி, எங்கிருந்து வருகிறது, எப்படி உங்களுக்குள்ள வந்தது. நீங்க அதுகிட்ட பேச மாட்டீங்க. உனக்கு நீ யார் ஒன்று வந்தப்பனா நீ எப்படி வந்த, உன் பேர் என்ன, அப்படிலாம் பேசாதுங்க. பிசாசு கிட்ட போய் அட்ரஸ் கேட்காதுங்க. அது உண்மையான அட்ரஸ் எல்லாம் சொல்லாது. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதுங்க. அசுத்தாவி பிடிச்சிருக்கிறா, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆவி எங்கிருந்து வந்துச்சு, ஏன் இவங்க இந்த ஆவியில கஷ்டப்படுறாங்க, இது என்ன ஆவின்னு கேட்டா நீங்க ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றிருந்தா நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த வரம் கிரியை செய்த உடனே இந்த ஆவி எந்த ஆவி, எங்கிருந்து வந்துச்சு, எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு, அது விடுதலை ஆகினா என்ன செய்யணும் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அதை சொன்ன உடனே பிசாசு நடுங்கி ஓட ஆரம்பிச்சிடும். அதனால இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதனால அந்த வரம் செயல்பட ஆரம்பிச்ச உடனே தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா எல்லா வரமுமே எதுக்கு தெரியுமா, உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை. நல்ல கவனம் செலுத்துங்க. அங்கதான் சாத்தான் வீழ்த்துறதுக்கு பார்ப்பான், பெருமையை கொண்டு வருவான். நீங்க ரகசியம் வெளிப்பட்டுட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு அற்புதம் நடந்துட்டுன்னு சொன்ன உடனே உங்களை புகழுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஐயோ நீங்க தான் கடவுள், எங்களுக்கு கடவுளுக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மயங்கிறாதங்க, உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதங்க. ஸ்டாப். இயேசு இயேசு இயேசு, அவரை மட்டும் உயர்த்தி காண்பீங்க. உங்களை மறைத்து கொள்ளுங்க, கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த வரங்கள் எல்லாமே ஜனங்களை இயேசுவின் பக்கமாய் திருப்புவதற்கு தானே தவிர ஜனங்களை நம்பக்கம் திருப்புவதற்கு வரங்கள் அல்ல. அது எப்பவும் மைண்ட்ல கொள்ளுங்க. இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு தான் வரமே தவிர நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு வரம் அல்ல. கவனம் செலுத்துங்க. அதுல தான் நமக்கு சோதனை, நம்ம மனிதர்கள், அந்த சோதனை வரும். அதற்கு நீங்க எவ்வளவு தனிப்பட்ட முறையில் இயேசுவின் பார்த்தல காத்திருந்து டெய்லி வசனத்துக்கு முன்னால காத்திருந்து ஜெபிக்க 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 தான் அந்த தாழ்மை வரும். நீங்க அதுல சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்ல பெருமையில வீழ்த்திடுவான். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் எல்லாம் சாத்தான் பெருமையில வீழ்த்தி விட்டான். தேவனால் பலத்த அற்புதங்களை செய்யும்படி பயன்படுத்தப்பட்ட பிரபலமான ஊழியர்களை எல்லாம் சாத்தான் பணத்திலையும் பெருமையிலையும் வீழ்த்தி விட்டான்.
நீங்கள் கவனம் செலுத்தாட்டா பிசாசு வீழ்த்திடுவான். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட போய், நான் ஒவ்வொரு நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி முடித்து சாட்சியெல்லாம் சொல்லி மக்கள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும். ரூமுக்கு போன உடனே ஆண்டவரை பார்த்தல போய், நான் ஆண்டவரே இதில் இந்த அற்புதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் தான் அற்புதம் செய்தீங்க, நீங்கள் தான் ரட்சித்தீங்க, நீங்கள் தான் சுகமாக்குனீங்க, நீங்கள் தான் விடுதலை கொடுத்தீங்க, எல்லா மகிமை உமக்கு ஆண்டவரே, நம்முடைய வேலைக்காரன் அவ்வளவுதான், நீர் பயன்படுத்தின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவுதான் ஆண்டவரே, என் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருவேன். இன்றைக்கும் அதை பின்பற்றுகிறேன். கவனமாக இருங்க. அப்போ தான் வந்து தேவன் உங்களை குறித்த மகிழ்ச்சியோடு இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவார். அதனால் அந்த வரங்கள் உங்கள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களை ரொம்ப தாழ்த்துங்க. மக்கள் உங்கள் பக்கம்தான், அது இயற்கை. உங்கள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்த உடனே மக்கள் வருவாங்க, புகழுவாங்க. ஆனால் நீங்கள் அதை மனசில் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரி, அவங்க மனிதர்கள், அவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் நாங்கள் இயேசு தாங்க அற்புதம் செய்தார், அவரை மகிமைப்படுத்துங்கன்னு நம்ம தான் சொல்லி அனுப்பணும். அதில் கவனம் செலுத்தணும். சரியா? ஆந்திர மக்கள் இருக்காங்களே, ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். தமிழ் மக்களை விட ஆந்திர மக்களுடைய மனநிலை ரொம்ப வித்தியாசமானது. ஒரு சமயம் ஆந்திரா ஊழித்து போயிருந்த ஒரு பட்டணத்தில் முதல் முறை பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். 3 நாள் கூட்டத்தில் பலத்த அற்புதங்கள், ஜனங்கள் சுகமாகி வந்து, ஏன்னா அந்த மக்கள் சொல்றது அப்படியே விசுவாசிப்பாங்க. அந்த மக்களுடைய இருதயம் அப்படிப்பட்டது. ஆந்திர மக்கள் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும். அதனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதனால பாருங்க, அந்த மக்கள் என்னை ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு வர்றது பெரிய கஷ்டமாகி போச்சு. ஜனங்கள்லாம் வந்து நெரிச்சிட்டாங்க, கையை பிடிச்சு இழுப்பாங்க, அது பிடிச்சு இழுப்பான் என்னை தொடணும்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் ஜெபிக்கணும். கடைசி நாள் கூட்டம், மைதானம் ஃபுல் ஆட்கள், பல கிராமத்தில் வண்டியிலெல்லாம் ஜனங்க வந்திருக்கிறாங்க, அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, கூட்டம் நடத்துகிறவங்க, ஜனங்க தாகத்தோடு இருக்கா, நீங்கள் அவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மக்களை பார்த்து அவங்க வந்து, கடவுள் நீங்கள் தான், கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் தான், அப்படி கடவுள்னு சொல்லாதுங்கன்னா கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் தான் நிறுவாங்க. அது கூட தவறு. நான் ஒரு வேலைக்காரன், இயேசுவுடைய வேலைக்காரன், அவ்வளோதான். அதுதான் நம்ம உணர்ந்து கொள்ளணும் விசுவாசிகள். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ இந்த மக்களும் தாகத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் இவங்க மனிதனை கடவுளாக்குற சுபாவத்தில் இருக்காங்களே, என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களோட பேச, அவங்க அறியாமை அதை நீ தெரியப்படுத்து. நான் சொன்னேன், கூட்டம் முடிஞ்சிட்டு ஹோல் க்ரௌடு நிற்கிறாங்க மைதானத்தில். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் எவ்வளோ நேரம்னாலும் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக நான் கை வைத்து ஜெபிச்சுட்டு போகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன். அவங்க எல்லாம் கவனமாக கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு மனிதன், நான் கடவுள் அல்ல, இயேசு தான் ஆண்டவர், அவர் பயன்படுத்துகிற ஒரு கருவி. அதனால நீங்கள் என்னை தொட்டு கும்பிடுவதோ என் காலில் விழுவதோ செய்யக்கூடாது, அது பாவம். தெளிவாக பேசினேன் அவங்ககிட்ட. ஆண்டவர் சொல்ல சொன்னார், மனுஷனுடைய காலில் விழுந்து அவனை கடவுளை மாதிரி வணங்குவது பாவம். ஊழியக்காரனை கனப்படுத்தலாம், தோத்திர சொல்லலாம், தொட்டு கும்பிடக்கூடாது, காலில் விழுந்து கும்பிடக்கூடாது, வாழ்த்துதல் சொல்லலாம். சில வட இந்தியாவில் பெற்றோரை கனப்படுத்த தகப்பன்மாருடைய காலை அப்படி தொடுவாங்க பேரண்ட்ஸ், பிள்ளைகள். அது கனப்படுத்து, அது அந்த கனப்படுத்த கடவுளாக வணங்குவதல்ல. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறாரு. அது உங்களுக்கு தெளிவுபடுத்தி நான் ஜெபிப்பேன். ஆனால் நீங்கள் யாரையும் காலில் விழக்கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவை தான் கூப்பிடணும், நான் கை வைத்து ஜெபிப்பேன். அப்படின்னா நான் உங்களோட இருந்து ஜெபிக்கல, நான் போய் கொண்டே இருப்பேன்னு சொன்னேன். எல்லா ஜனங்களும் ஒத்துக்கொண்டாங்க. அதன் பிறகு தான் நான் ஸ்டேஜை விட்டு இறங்கி அந்த மக்கள் மத்தியில் போனேன். அவங்க அப்படியே நடந்து கொண்டா, கை கூப்பி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு பல மணி நேரம் ஜெபிக்க ஆச்சுது. அதனால நம்ம தான் கவனமாக இருக்கணும். தேவனால் பயன்படுத்துகிற ஊழியர்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால் அவங்க நம்ம தொட்டு வணங்க நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க அறியாமை, மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அற்புதம் நடந்தோன்னு அப்படி செய்வாங்க. நம்ம தான் அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரங்கள் உங்கள் மூலமாக வெளிப்படும். இப்போ